பூசரி ஐயா, அம்மா இவங்களுக்கு சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணிருக்கோம். நல்லதுமா. அதுக்குதான் பூஜை பண்ணலான்னு வந்தோம். ஆகட்டுமா. தாமோதராய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாத். இந்த வாழ்க்கையை நீ விட்டு போய்விடு. குறுக்கலையா, என்னம்மா? யாரு இப்ப பாடுறது? ஆத்மானந்தம்னு ஒரு சாமியாரு, இமாலயில தான் இருப்பாரு இவரு. அவருக்கு எப்பெல்லாம் தோணுதோ இந்த கோயிலுக்கு அப்பெல்லாம் வருவாரு. அவருக்கு இஷ்டப்படுற நாள் இருந்துட்டு திரும்பி போயிடுவாரு. ரொம்ப சுத்தமான கலங்கமே இல்லாத மனசு அவருக்கு. இவர் ஒரு உண்மையான யோகின்னு கூட சொல்லலாம். போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கம்மா. நீ காலச்சக்கரம் சொல்லண்டுகிட்டே இருக்கு. நீ போக வேண்டிய இடத்துக்கு போறதுக்கு தயாராயிரு. இது புடிமா? வணக்கம் சாமி. தெரியாம பண்ணா பாவ புண்ணியம் நமக்கு கிடையாது. தெரிஞ்சு பண்ணா புண்ணியம் உங்களுக்கு, பாவம் பசங்களுக்கு. போங்க. ஒன்னு ரெண்டா மாறிடுச்சு. 2 பேர் ஒன்னா மாறிட்டாங்க. இந்த 2க்கு அந்த ஒண்ணு, ஒன்னொன்னு ஒன்னொன்னு மாயை. எல்லாம் மாயை, உலகமே மாயை. என்னாச்சு சாமி? குழந்தைங்களை ஆசீர்வதிக்கல? அதான் சொல்லிட்டனே, இன்னும் என்ன இருக்கு? பாட்டிமா என்ன சொல்லிட்டு போறாரு? உங்களுக்கு சொன்னதை தவிர எங்களுக்கு சொன்னது எதுவுமே புரியல. கால சக்கரம் சுத்துது, போகிறதுக்கு தயாரா இருன்னு என்கிட்ட சொன்னாரு. அதாவது கால சக்கரம் சுத்துதுன்னா எங்கேந்து வந்தியோ அந்த இடத்துக்கு திரும்பி போக தயாராகுன்னு அவ்வளவுதாம்மா. போகலாம். வம்சிய எதுக்காக 1 2 ஆயிடுச்சுன்னு சொன்னாரு? என்ன 2 பேரும் ஒன்னாயிட்டீங்கன்றாரு? அதுவும் சாந்தி முகூர்த்தத்தை பத்திமா. அதான் இன்னும் நடக்கலையே. யோகி எல்லாம் அப்படிதாம்மா. அதில்ல பாட்டிமா, 2 பேர் ஆயிட்டாங்கன்னா என்னது? நான் சொல்றேம்மா, யோகிகளோட வார்த்தை புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் இருக்கும். நமக்கு தேவை அவங்களோட வார்த்தைகள் இல்ல, அவங்களோட ஆசீர்வாதம் மட்டும்தான். இந்த விஷயத்தை இங்கேயே மறந்துருங்க. வாங்க வாங்க கிளம்பலாம். வாங்க. என்ன சித்தி? இத பார், சித்தி கித்தின்னு இன்னொரு தடவை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ, உன் கண்ணுக்குள்ள குண்டூசிய விட்டு நோண்டி எடுத்துருவ. தெரிஞ்சுக்க. அந்த ஒண்ணுக்கு அதாவது கீர்த்தி உன்னை கூட்டு வச்சிருக்கா, அவளுக்கு வெக்கமா இல்லாம இருக்கலாம். அவ கூட அப்படியே ஒட்டி உறவாடுறிய, உனக்கு வெக்கமா இல்ல? என்னோட கதை உனக்கு தெரியாது. உன் ஹார்ட்ட புடுங்கி கோலி விளையாடிடுவா இந்த 30. ஏண்டி, உனக்கு சமைக்க வருமா? வரும். சரி, அந்த வெண்டைக்காய் எடுத்து அலம்பி தொடச்சு கறி பண்ணி வை. வா. ராதா, ராதா என்னாச்சு உனக்கு? ஏ ராதா, இதெல்லாம் உன்னை யார் செய்ய சொன்னது? நான் உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். யாருமே சொல்லலையேக்கா. என்ன ராதா, போய் பேச எப்ப இருந்து கத்துக்கிட்ட? உன்னை இப்படி செய்ய சொன்னது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். வா கூட. 30 இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான். ராதா இந்த வீட்டு பொண்ணு, அவ்வளவுதானே தவிர வேலைக்காரி இல்ல. மைண்ட். என்னடா என்னடா உன் மருமக கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறா? கட்டி போட்ட மாடு மாதிரி அப்படியே நிக்கிற. பதில் சொல்லுடா அவளுக்கு. தப்பு செஞ்சது நீங்க, நான் இல்ல. எனக்கு யார்கிட்டயும் எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கட்டின மஞ்ச கயிறு கூட இன்னும் காயல, அதுக்குள்ள எவ்வளவு பேச்சு பேசுறா பார்த்தல. இதுக்கு மேல இன்னொரு வார்த்தை பேசினா மரியாதை இருக்காது. பி கேர்ஃபுல். நான் இந்த வீட்டு மருமகனா? ராதாவும் இந்த வீட்டு மருமக தான். இந்த வீட்டு மருமகளா என்ன எப்படி மதிக்கிறீங்களோ ராதாவையும் அதே மாதிரி மதிக்கணும். ஒரு சின்ன வித்தியாசத்தை காட்டினா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். மறுபடியும் சொல்றேன், ராதா எனக்குள்ள பாதி, என்னோட உயிர். ஞாபகம் வச்சுக்கோங்க. வா.